வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக்கீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் வந்து ஃபோர்காஸ்டிங் டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளானது. கேட் IES TRB எந்த எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டாலுமே 1 or 2 மார்க்ஸ் வந்து இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க. பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க சிலபஸ்ல படிச்சிருக்க மாட்டாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல வரக்கூடிய ஒரு டாபிக். ஸோ அதனால வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. பட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே நம்மளால கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மெக்கீஸ் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மெக்கீஸ் சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த சேனலை பார்த்து யூஸ்ஃபுல் ஆகட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் வந்து ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து கேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் மாடல், அக்ரிகேட் ப்ரொடக்ஷன் பிளானிங், ஷெட்யூலிங், மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங், லீன் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோர்காஸ்டிங் மாடல். இது கேட் IES, TRB Polytechnic, TN AE எல்லாத்துலயுமே மோர் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். சிம்பிளான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபியூச்சருக்கான டிமாண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்றது. ஓகேவா? ஸோ அதை வந்து பாஸ்ட் டேட்டா வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம், இல்லை வந்து குவாலிட்டேட்டிவா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதை தான் வந்து ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்காஸ்டிங் வந்து இன்னொரு நேம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் பார்க்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் எடுத்தோம்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வால்யூம் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு எவ்வளவு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா அவங்க பாஸ்ட் டேட்டா வச்சு அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஷெட்யூலிங் பண்றதுக்கு, எஃபெக்டிவா ஷெட்யூலிங் பண்றதுக்கு, ஸோ இந்த வகையில் ஷெட்யூல் பண்ணா இவ்வளவு வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு ஃபோர்காஸ்ட் நம்ம இவ்வளவு வந்து டிமாண்ட் வந்துட்டு இருக்குது, அப்போ இந்த மாதிரி நம்ம ஷெட்யூலிங் பிளான மாத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு வந்து ஃபோர்காஸ்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு, ஓகேவா, டிமாண்டை பொறுத்து வந்து அவங்க வந்து எவ்வளவு இன்வென்ட்ரி வந்து அவங்க இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி காஸ்ட் ரிடக்ஷன். இப்போ பிளான்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க, அது ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா மார்க்கெட்ல வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த பிளான்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் டிசைன் டெவலப்மெண்ட். ஸோ இது மாதிரி இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் வந்து மெயினாக யூஸ் பண்றாங்க. இதெல்லாமே அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா, இதை வந்து நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து அக்யூரேட்டா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த ஈக்குவேஷன் போட்டால் இவ்வளவு தான் டிமாண்ட் வந்து ஃபியூச்சர்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கண்டிப்பா அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து ஒரு டிராபேக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா குவாலிட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் ஃபோர்காஸ்டிங். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நியூ கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாஸ்ட் டேட்டா ரெஃபரன்ஸுமே கிடையாது. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பாஸ்ட் டேட்டா இல்லாதனால என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் சர்வே போவாங்க. ஸோ நிறைய வந்து அவங்க கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து லான்ச் பண்ணா என்ன ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலா நிறைய டிஸ்கஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல வந்து அவங்க அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா முடியாது. ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் ஃபோர்காஸ்டிங். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிராபேக் ஆஃப் ஃபோர்காஸ்டிங். பட் ஃபோர்காஸ்டிங் எல்லா கம்பெனிலுமே இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான். ஸோ ஃபோர்காஸ்டிங் வந்து என்ன மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங், இன்டர்மீடியட் ஃபோர்காஸ்டிங், லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங். ஓகே, ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங்னா இப்போ வந்து ஜாப் ஷெட்யூலிங் பண்றது, பர்ச்சேசிங் பண்றது, இப்போ எவ்வளவு டிமாண்ட் வரப்போகுதுங்கிறதுக்கு ஏற்றாப்புல பர்ச்சேஸ் பண்றது, இந்த மாதிரிலாம். ஸோ இன்டர்மீடியட் ஃபோர்காஸ்டிங், சேல்ஸ் பிளானிங், இன்வென்டரி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் எக்ஸ்பென்ஷன். அது வந்து மோர் தென் 1 இயர் டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டைம் டியூரேஷனை பேஸ் பண்ணி ஃபோர்காஸ்டிங் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்டா இருக்கும், ஓகேங்களா, இல்லை வந்து டிக்ரீசிங் ட்ரெண்டா இருக்கும். ட்ரெண்ட் வந்து ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கும். சைக்ளிக் வேரியேஷன் இருக்கும், ஓகேவா, மந்த் அண்ட் மந்த் வந்து இந்த மாதிரி சைக்ளிக் வேரியேஷன் இருக்கலாம். சீசனல் வேரியேஷன்ஸ், இப்போ வந்து எதுவுமே டிமாண்டே இருக்காது, சடனாக தீபாவளி டைம்ல மட்டும் வேரியேஷன் வருது, அதை வந்து சீசனல் வேரியேஷன் சொல்லுவோம். இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ், எதுவுமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, திடீர்னு இப்படி வேரியேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாமே இர்ரெகுலர். இதான் வந்து பேட்டர்ன் வந்து ஃபோர்காஸ்டிங் எலிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்காஸ்டிங் டெக்னிக். ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து குவாலிட்டேட்டிவ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்ல வந்து மேத்தமெட்டிக்கலா ப்ரெடிக்ட் பண்றது, குவாலிட்டேட்டிவ் வந்து சர்வே இந்த மாதிரிலாம் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றது. ஓகே, அங்கே எந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மெத்தட் மட்டும் நான் வச்சுக்கேன், எஸ்பெஷலி டெல்ஃபி மெத்தட். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எது குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா? இப்போ குவான்டிடேட்டிவ் மெத்தடும் கொடுத்துருப்பாங்க, குவாலிட்டேட்டிவ் மெத்தடும் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து எது வந்து குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி 1 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் சர்வே. இப்போ நியூவா ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறீங்க. அப்போ என்ன பண்ணணும், உங்ககிட்ட எந்த ஒரு ட்ரெண்ட் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து மார்க்கெட்ல போயிட்டு சர்வே பண்ணி அந்த ஃபோர்காஸ்டிங் வந்து ப்ரெடிக்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து டெல்ஃபி மெத்தட். டெல்ஃபி மெத்தட் வந்து பார்த்தோம்னா இதுவுமே குவாலிட்டேட்டிவ் மெத்தட் தான். இதுல வந்துட்டு ஒரு பேனல்ல வந்து அவுட் சைட் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி லான்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அவுட் சைடு அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான அவுட் சைட் எக்ஸ்பர்ட் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து அந்த பேனல்ல வந்து நான் வந்து கலந்துக்க சொல்லி அவங்களுக்கு செட் ஆஃப் கொஸ்டினரி கொடுத்து, அந்த கொஸ்டினரில இருந்து மறுபடியும் வந்து அகைன் 1 மோர் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், இந்த மாதிரி ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் கொண்டு போய் அந்த கொஸ்டின் வந்து அவங்க கொடுக்குற ஆன்சர் வச்சு மறுபடியும் கொஸ்டின் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி ஒரு
ஃபோர்காஸ்டிங் பண்றது அதான் வந்து டெல்ஃபி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்து யாரெல்லாம் அந்த பேனல் இருக்காங்கங்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த என்ன பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம பண்றது தான் டெல்ஃபி மெத்தட். ஓகேவா? அதே மாதிரி ஜட்ஜ்மெண்டல் டெக்னிக், ப்ரியர் நாலேஜ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்னா கண்டிப்பா நம்மகிட்ட வந்து பாஸ்ட் டேட்டா இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம பண்றது தான் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் பை எக்ஸ்ட்ராபுலேஷன், பாஸ்ட் ஆவரேஜ், லாஸ்ட் பீரியட் சேல்ஸ், மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பான்ஷியல் ஸ்மூத்திங், கோரிலேஷன் அனாலிசிஸ், லீனியர் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராபுலேஷன். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்ல ஒரு டேட்டா, செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து ஒரு 8 நம்பர் ஆஃப் குவான்டிட்டி சேல் ஆயிருக்கு. செகண்ட் மந்த்ல 10, நெக்ஸ்ட் மந்த்ல இது. அப்போ ஃபோர்த் மந்த்துக்கு என்ன வரும் அப்படிங்கிறத இந்த டேட்டா வச்சு எக்ஸ்ட்ராபுலேட் பண்றது தான் வந்து எக்ஸ்ட்ராபுலேஷன் டெக்னிக். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்காஸ்டிங் பை சிம்பிள் ஆவரேஜ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நார்மல் ஆவரேஜ் பண்றது தான். இப்போ இந்த சேல்ஸ் ஃபிகர் எல்லாமே சம் பண்ணிட்டு எவ்வளவு நம்பர் ஆஃப் பீரியட் 6 பீரியட்ஸ் இருக்கு, அப்போ 6 பீரியட்ஸ்ல டிவைட் பண்றது. ஓகேவா? இதான் வந்து சிம்பிள் ஆவரேஜ் தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து n பீரியட் மூவிங் ஆவரேஜ். ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ்ல அதிகமாக 1 மார்க் 2 மார்க்ல 1 மார்க் 2 மார்க்ல யூஸ்வலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க எந்த பீரியடுக்கு வந்து எடுக்கணும். 3 மந்த்ஸ் பீரியட் எடுக்கணுமா, 4 மந்த்ஸ் பீரியடுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு 10 to 15 மந்த் டேட்டா இருந்துச்சுன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ் டேட்டா அதோட ஆவரேஜ் என்ன, லாஸ்ட் 5 மந்த்ஸோட ஆவரேஜ் என்ன. இந்த மெத்தட்ல என்ன பண்ணா ஓல்ட் டேட்டாவுக்கு வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அதுதான் வந்து முக்கியமானது. ஒன்லி வந்து ரீசெண்ட் டேட்டாவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா வந்து ஃபோர்காஸ்ட் பை n மூவிங் ஆவரேஜ் மெத்தட். இதுல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 3 பீரியட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ் 4, 5, 6 மட்டும் எடுத்துட்டு அதுக்கான ஆவரேஜ் கால்குலேட் பண்றது. 4 மந்த் ஆவரேஜ் பீரியட் பார்த்தோம்னா லாஸ்ட் 4 மந்த்ஸ் டேட்டா எடுத்துக்கிறது. இதுல என்ன ட்ரிக்கியா கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா சிம்பிள் தான். இப்போ என்ன பண்றதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் வந்து ஜனவரின்னு வச்சுக்கிறேன். இது பிப்ரவரி, மார்ச். அவங்க நெக்ஸ்ட் ஏப்ரல் டேட்டா கேட்க மாட்டாங்க. மே மந்த்துக்கான 3 மந்த் மூவிங் ஆவரேஜ் என்ன, இதுதான் கொஸ்டின்ஸ்ல வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரலுக்கு வந்து 3 மந்த் மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். இப்போ எனக்கு ஏப்ரலுக்கான டேட்டா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மறுபடியும் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மே மந்த் கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ட்ரிக்கியா இருக்கும் கொஸ்டின்ஸ். கான்செப்ட் இதுதான். ஓகேவா? n பீரியட் மூவிங் ஆவரேஜ்னா எத்தனை மந்த் கேட்கறாங்களோ அத்தனை மந்த்துக்கான டேட்டா கடைசி அந்த மந்த் டேட்டா எடுத்து ஆவரேஜ் கால்குலேட் பண்றது. இதுல வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏப்ரல் டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா மேக்கானது கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏப்ரல் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதை யூஸ் பண்ணி 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணணும், மே மந்த்துக்கு அது கால்குலேட் பண்ணணும். இவ்வளவுதான் ட்ரிக்கியா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட். இதுல ஒண்ணுமே கிடையாது. ஸோ ரீசெண்ட் டேட்டாக்கு வந்து மோர் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சேல்ஸ் ஃபிகர் இருக்கு, மந்த் 1, மந்த் 2, மந்த் 3, மந்த் 4 இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல ரீசெண்டா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து இப்போ 95 இருக்கு இந்த கடைசி 4th மந்த். அதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறது 40%. அதுக்கு முன்னாடி வந்து 30%. இந்த மாதிரி இதை வந்து வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். ஸோ இதுல இந்த வெயிட்டட் எல்லாமே சம் பண்ணீங்கன்னா 1ன்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கு ஏதாவது அந்த வெயிட்டட் வந்து நீங்க ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். 10th மந்த் கால்குலேட் பண்றதுக்கு அந்த வெயிட்டேஜ் வந்து அப்ளை பண்ணணும் சேல்ஸ் ஃபிகரோட. ஸோ 95ல இருந்துட்டு 0.4 into 95, 105 into 0.3, 102 into 90, 101 into 100. ஸோ ஸோ 5th மந்த்துக்கான வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் வந்து 97.5. ரொம்ப சிம்பிளானது. அடுத்தது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெக்னிக். அதிகமாக நம்மளுக்கும் 1 மார்க் 2 மார்க்ல எல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து n மூவிங் ஆவரேஜ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் அதிகமாக கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. மோஸ்ட் ரீசெண்ட் பாஸ்ட் டேட்டாக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுக்குறது. அதே மாதிரி பழைய டேட்டாக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? அதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங். இதோட ஜெனரலைஸ்ட் ஈக்குவேஷன் இதில் பார்த்தாவே தெரியும். ரீசெண்டோட டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கும். இங்கே போக போக இதோட வெயிட்டேஜ் எல்லாமே வந்து குறைஞ்சிரும் பாஸ்ட் டேட்டாக்கு எல்லாமே. அதான். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து இந்த ஆல்ஃபா வேல்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் கோஎஃபிஷியன்ட் சொல்லி சொல்லுவோம். அது கொடுக்கல அப்படின்னா 2 into n/1ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நியூ ஃபோர்காஸ்ட் ஓகேவா, நீங்க கால்குலேட் பண்ணோம்னா இங்க ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ரெமம்பர் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. லேட்டஸ்ட் சேல்ஸ் ஃபிகர் அண்ட் ஓல்டு ஃபோர்காஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன டேட்டா தேவைப்படும்னா, இப்போ நீங்க ஃபோர்காஸ்ட் கால்குலேட் பண்ண போறீங்க ஓகேவா, நான் வந்து இந்த மந்த்துக்கு நான் கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா, செகண்ட் மந்த்துக்கு கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் மந்தோடைய ஃபோர்காஸ்ட் வேணும், ஃபர்ஸ்ட் மந்தோட டிமாண்ட் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்தோட ஃபோர்காஸ்ட் பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு எரர். ஆல்ஃபாங்கிறது அந்த ஸ்மூத்திங் கோஎஃபிஷியன்ட் சொன்னேன், ரைட்டா? ஸோ இங்கே எரருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் மைனஸ் காஸ்ட். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் F2 கால்குலேட் பண்ண போனால் எனக்கு வந்து ப்ரீவியஸ் மந்தோடைய ஃபோர்காஸ்ட் தரும். ப்ரீவியஸ் மந்த்தை போட்டுட்டு ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு எரர். போன மாதம் எடுத்துனா நான் ஒரு ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக ஃபோர்காஸ்ட் பண்ணியிருப்பேன். எவ்வளோ ஆக்சுவல் டிமாண்ட் இருந்துச்சு அது ரெண்டுக்குமான உள்ளது தான் எரர். ஸோ DA மைனஸ் F1 அவ்வளோதான். இதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தட். ஸோ அவங்க வந்து இந்த சிம்பிளிஃபை ஜெனரலைஸ் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக தான் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து அந்த வெயிட்டேஜ் வந்து குறையுதுங்கிறதுக்காக இந்த ஈக்குவேஷன் ஞாபகப்படுத்தினா போதும். இதை ஜெனரலைஸ்ட் ஈக்குவேஷனாக நான் எழுதணும் அப்படின்னா இந்த மந்த் கண்டுபிடிக்க போனால் இது ப்ரீவியஸ் மந்தோடைய ஃபோர்காஸ்ட் பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு எரர்.
ஸோ இந்த எரர் என்ன பண்ணலாம், ஆல்ஃபா இன்ட்டு dt மைனஸ் ஒன் டி மைனஸ் ஒன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. இதுல இருந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இதே மாதிரி தான் அங்கே சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பிப்ரவரிக்கான ஃபோர்காஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 2 டேட்டா யூஸ் பண்ணி மார்ச்சுக்கான டேட்டா கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. டேரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்டைம் டேரக்டாவே கொடுக்கலாம். 1 மார்க் கொஸ்டின் வந்து 2 மார்க் வரும்போது டேரக்டா கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மூத்திங் காம்பிஷன் பார்த்துருந்தோம். இது வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேவா, அதை நம்ம என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நார்மலா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 0.1 to 0.3. சம்டைம் 1 மார்க் கொஸ்டின்ல வந்து கேட்கக்கூடியது டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் ஏதாவது வேணா எடுத்துக்கலாம். இங்கிட்ட வந்து நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்ஃபா என்னமா இருக்கும், ரெஸ்பான்சிவ்னஸா இருக்குமா, ஸ்டெபிலிட்டியா இருக்குமா, அந்த மாதிரி வந்து நிறைய டைம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 3 months இருக்கு. நம்பர் வந்து பாத்தீங்கன்னா n = 3. அப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் n = 3 இருக்கும்போது இது வந்து ரொம்ப ஃபிளக்சுவேஷன் இருக்கு. ஆல்ஃபா வேல்யூ இங்க என்னவா இருக்கு, ஹையா இருக்கு. இப்போ ஆல்ஃபா வேல்யூ ஹையா இருந்துச்சுன்னா இது பேர் என்னது, ரொம்ப ஃபிளக்சுவேஷன் இருக்கு. இது பேர் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு ஆல்ஃபா வேல்யூ கம்மியா இருந்துச்சு, ஆல்ஃபா வேல்யூ எப்ப கம்மியா இருக்குன்னா நம்பர் ஆஃப் டேட்டா அதிகமா இருந்துச்சுன்னா ஆல்ஃபா வேல்யூ வந்து கம்மியா இருக்கும், n = 6. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். வேல்யூ நம்பர் ஆஃப் பீரியட் வந்து அதிகமா இருக்கும்போது இந்த கர்வ் வந்து ஸ்டேபிளா இருக்கு, அதான் வந்து ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். இங்க வந்து ஆல்ஃபா வேல்யூ வந்து லோவா இருக்கும். அதே வந்து நம்பர் ஆஃப் பீரியட் கம்மியா இருக்கும்போது ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கும், அதுதான் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து 1 மார்க்ல வந்து சம்டைம்ஸ் வந்து தியரியா கேட்கக்கூடிய டாபிக்காக இருக்கலாம். ஸோ எக்ஸ்பான்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஆஃப் மோஸ்ட் ரீசன்ட் டேட்டாவுக்கு தான் மோர் வெயிட்டேஜ் கொடுப்போம். திஸ் மெத்தட் ரெக்யர் ஒன்லி த கரண்ட் டிமாண்ட் அண்ட் ஃபோர்காஸ்ட். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இங்கே கரண்டோட டிமாண்டும் ஃபோர்காஸ்டும் தெரிஞ்சா போதும். த மெத்தட் அசைன்ஸ் வெயிட் டு ஆல் த ப்ரீவியஸ் டேட்டா. எல்லாத்துக்குமே வந்து வெயிட்டேஜ் கொடுக்குது. பட் மோர் வெயிட்டேஜ் வந்து எப்போ கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேட்டாக்கு. இதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அகைன் ஒன்ஸ் அகைன் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மந்த்துக்கு ஃபோர்காஸ்ட் கண்டுபிடிக்க போனால் கரண்ட் மந்தோடைய ஃபோர்காஸ்ட் பிளஸ் ஆல்ஃபா இன்ட் எரர். எரர் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ மைனஸ் எஃப்ஐ. இந்த எரர் வந்துட்டு டிஐஎஃப்ஐ, ரைட். இது வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அண்டர் எஸ்டிமேஷன், இதே வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஓவர் எஸ்டிமேஷன். ஒன்றும் இல்லை, லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த மந்த்ல வந்து ஒரு டிமாண்ட் வந்து எனக்கு 100, ஆக்சுவல் டிமாண்ட் இந்த மந்த்ல 100, நான் ப்ரெடிக்ட் பண்ணது 90 தான். அப்போ என்ன இருக்கு, எஸ்டிமேஷன் வந்து கம்மியாக பண்ணிக்க அண்டர் எஸ்டிமேஷன். அதே வந்து டிமாண்ட் வந்து 90, ப்ரொடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 நான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன் ஃபோர்காஸ்டிங்ல, அப்போ வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிகரஷன் அனாலிசிஸ். ஓகேவா, ஸோ இது வந்து கர்வ் ஃபிட்டிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரிகரஷன் அனாலிசிஸை பொறுத்தவரை நம்ம டேட்டா புக்ல வந்து பார்த்துருப்போம்ல, நசல்ட் நம்பர் ஈக்குவல் டு லெட்டஸ் போல்ட்ரஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து ரெனால்ட்ஸ் பவர் 0.3 பிராண்டில் பவர் அண்ட் சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்தது எல்லாமே வந்து இந்த கர்வ் ஃபிட்டிங் ரிகரஷன் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷனை வந்து பிளாட் பண்றது. எக்ஸாம்பிள் நம்ம இதுல எக்ஸல்லேயே கூட பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க எந்த ஒரு கர்வ் பிளாட் பண்ணீங்கனாலுமே அதுல வந்து ட்ரெண்ட் லைன் சொல்லி வரும். ட்ரெண்ட் லைன் என்ன, ஈக்குவேஷன் என்ன, எரர் எல்லாமே வரும். ஸோ அது எல்லாமே இந்த ரிகரேஷன் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான். இதெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாவே ஒரு செட் ஆஃப் டேபிள் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரிகரேஷன் அனாலிசிஸ் 2 மார்க்ல எல்லாம் கேட்கறது கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியா போகும் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். பட் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து நம்ம இதுல பார்க்கும்போது ஏ அண்ட் பி வேல்யூ கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, ஸோ இதான் ஓவராலா ஃபோர்காஸ்டிங் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபோர்காஸ்டிங் எரர் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணா ஃபோர்காஸ்ட் எரர் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா, ஸோ இதுதான் ஓவராலா ஜஸ்ட் வித்தின் உங்களால ஒரு 5 minutesல வந்து இந்த டாபிக் வந்து பண்ணிட்டு இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம தமிழ் மேக்கிஸ் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட் IES TRB ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நம்ம சேனலோடைய லிங்க் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல் ஆகட்டும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.